வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் பர்செப்ஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல பர்செப்ஷன்னா என்ன? நம்மளுடைய உணர்வுகள், ஐம்புலன்களால் நம்மளுடைய இமீடியட் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற எல்லா செய்திகளையும் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற இந்த 5 புலன்களாலையும் உணர்ந்து கொள்ளுறது, அதற்கு ஒரு பொருள் புரிந்து கொள்ளுவது, அதனுடைய இதே நிகழ்ச்சியை முன்னொரு சமயம் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதோட தொடர்பு படுத்தி பார்க்கறது, இது எல்லாமே பர்செப்ஷனில் சேர்த்திக்கதான். இந்த பர்செப்ஷன் வரும்போது எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் போனால் தான், ஒரு கான்குருவன்ட், அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போனால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், சிறப்பாக புரிஞ்சிக்க முடியும். இது பொதுவாக பர்செப்ஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லக்கூடியது. ஆனால் இதுவே சோஷியல் பர்செப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கேயும் இது எல்லா ஐம்புலன்களையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் பர்செப்ஷனில் வரும். ஆனால் சோஷியல் பெர்ஸ்பெக்டிவில் மோட்டிவ்ஸ், இன்டென்ஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, புரிஞ்சுக்கிற விஷயம், சில சமயம் கண்டதற்கு ஒரு விஷயம் இல்லாட்டா கூட அதை பற்றி அவங்களா ஒரு யூகித்து புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் கண்டதற்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தால் கூட they will brush it aside. ஒரு கூட்டத்தில், ஒரு குரூப்பில், ஒரு குழுவில் இருக்கும்பொழுது என்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துலலாம் இந்த சோஷியல் இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா. ஒரு மனிதர்களோட மனிதர் பழகிறோம். ஏன்னா மேன் இஸ் ஏ சோஷியல் அனிமல் அப்படின்னு தான் அவனுக்கு பேர். அப்புறம் நிறைய பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம், மனிதன் என்றாலே பார்த்து, பேசி, பழகி, சிரித்து ரசிக்க தெரிந்த ஒரு ஒரு பிரகிருதி, ஒரு மிருகம் அப்படி கூட இருக்கலாம். பேச தெரிந்த ஓட்டம் போராது, பேசத்தோட கூட சிரிக்கவும் தெரிந்த ஒரு மிருகம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய விதத்தில் நம்ம லைனை தாண்டி போய் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தவறான செய்திகளை சொல்லிட்டு அது சரிதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங், நம்மளோட மனிதத்தன்மையை இறக்கிக்கிட்டு we want to behave as if we are having only 5 senses, அதாவது 5 அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி என்ற லெவலை நம்ம வளர்த்துக்காத வரைக்கும் நம்ம எப்போவுமே 5 அறிவுகள் உள்ளதான். அந்த வயதுக்கு தகுந்த மெச்சூரிட்டியை நம்ம காட்டணும். எப்படி? ஒரு சின்ன அனக்டோட் சொல்லணும் வைங்க. ஒரு நார்மல் சைல்டு இருக்குது, அதுக்கு 12 மாதங்கள் கடந்திருக்கிறது. இன்னும் ஒரு நாளில் முதல் பிறந்த நாள் அந்த குழந்தை கொண்டாட போகிறது. அது எல்லாரும் நாம இல்லாமல் ரெடியாக இருக்கும் அந்த பிறந்த நாள் விழாவுக்கு செல்லறதுக்குன்னு. ஆனால் அந்த 12 மாதங்கள் முடிந்த 360 நாட்கள் முடிந்த அந்த குழந்தை எப்படி இருக்கணும், அந்த நாட்களுக்கு உண்டான 12 மாதங்களுக்கு உண்டான எல்லா மைல்ஸ்டோனையும் அது கடந்திருக்கணும். அட்லீஸ்ட் 1-2 பேக்லாகில் இருக்கலாம், 1-2 முயற்சி நடந்திருக்கலாம், அது இன்னும் அதில் முழுமை அடையலை அப்படின்னு இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு 24 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையோட எல்லா உறுப்புகளும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் துளி துளியாக கிராஜுவலி இட் க்ரோஸ் அண்ட் மெச்சூர்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த க்ரோஸ் அண்ட் மெச்சூர்ஸில் வரும்போது தான் டெவலப் அண்ட் மெச்சூர்ஸ், க்ரோஸ் அண்ட் மெச்சூர்ஸ் டுகெதர், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். அதனால் அப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு 1 or 2 வேர்ட்ஸு, 2 லெட்டர் சிலபல், 3 லெட்டர் சிலபல்லாம் சொல்ல துவங்கும், செவுத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கும், ஸ்லோலி இட் வில் கிளைம் த ஸ்டார் கேஸ். அது மாதிரி அந்த ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி ஆஸ் வெல் ஆஸ் வெர்பல் வோக்கல் மெச்சூரிட்டியோ மைண்டில் இருக்கிற மெச்சூரிட்டியில் அது காமிக்கணும்னா அந்த 12 மாதங்களுக்கு ஏற்புடைய எல்லா வேலைகளும் அது செய்ய தகணும். 1-2 குறைவாக இருந்தால் பரவாயில்ல. இதுபோல் ஒரு 5 வயது தாண்டக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது, நிறைவு செய்ய போகிறது அப்படின்னா அந்த 5 வயதுக்குள்ள 60 மாதங்களில் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது சிறப்பாக செய்யணும். அது விட்டு அது 20 வயசானால் கூட அந்த குழந்தை தவழவே இல்லை, 12 வயசானாலும் அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம்? குவைட் இம்மெச்சூர், அனேபிள் டு அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம உளவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வளர சிதையில் இருக்கிற உருமாற்றமோ பருவ மாற்றத்தில் இருக்கிற சிதைவுகளோ ஏதோ நடக்குது. ஆனால் இதுவே நார்மல்னு எப்போவும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு 16 வயசில் எல்லாம் நடக்குது, 12-14 வயசில் பூப்படைகிறாங்க, அதுக்கப்புறம் அடோலசன்ஸ் பிஹேவியர் இருக்குது, அப்புறம் அடல்ட்ஹுட் வருதுன்னா அந்த மெச்சூரிட்டியை காட்டும் பொழுது யூ ஷுட் பிஹேவ் ஆப்ட் டு யுவர் ஏஜ். அதனால தான் நம்ம சொல்லுவோம் சில வாரத்தில், என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ட் டு யுவர் ஏஜ், பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். எதுக்கு? நீங்கள் உங்களோட வயதுக்கு தகுந்த முதிர்ச்சியை காட்ட வேண்டும். ரொம்ப அதிகமான மெச்சூரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இம்மெச்சூராக இருந்தால் யூ ஆர் சப்போஸ் டு
elevate yourself, raise yourself to a better level. Raise yourself to the at par with your age. அப்படி not with somebody else. அந்த வயசுக்கு 25 வயசுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற அளவுக்கு ஒரு பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்த ஒரு பையனாவோ பெண்ணாவோ நடந்துக்க வேண்டியது. அப்போ என்னாச்சு, அந்த சோஷியல் பர்செப்ஷன்ற வார்த்தை இருக்கே, மோட்டிவ்ஸ், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், அது எல்லாம் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அதில் நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு குழுவில் நம்மளுக்கு பங்கு பெற்றுக்கிறதுக்கு ஏற்புடைய ஒரு நிலைமையை நம்ம அடைவோம். இம்மெச்சூராக இருந்தால் அந்த குரூப்பில் நம்ம போகவே முடியாது. அப்படியே தவறி நம்ம அதில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்பில் இருக்கும்போது we don't converse with anyone, not even want to interact with a single person. அமைதியாக ஒரு கார்னரில் நின்றுக்கிட்டு ஏன்னா ஒரு ரொம்ப எதையும் வழிகாட்டிக்காமல் ஒரு சேரில் உட்காந்து கையை வச்சுக்கிட்டு அங்கே என்ன நிகழ்வுகளை அப்படியே ஒரு பாசிவ் ஸ்பெக்டேட்டராக இருந்துட்டு நிகழ்ச்சி முடிந்த உடனே நம்ம வீடு திரும்பிடுவோம். அப்போ என்னாச்சு, we don't have the confidence to mingle with people because of our immaturity. Moreover, because of our lesser knowledge when compared to the group members, because of our lesser influence in speaking fluently. That's why we are not able to interact. We are coming back home silently. So these things will happen. ஆனால் இதுக்கு என்ன செய்யணும், சோஷியல் பர்செப்ஷனில் மெச்சூர்ட் பிஹேவியரை கற்றுக்கணும்னு சொன்னால், மெச்சூர் பிஹேவியரை வெளிக்காட்டணும்னு சொன்னால் we should develop aptitude to your age. அந்த சோஷியல் பர்செப்ஷனுக்கு நம்மளை தயாரானவங்களா தகுதியானவங்களா மாற்றிக்கிட்டா இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு எபிசோட்ஸ், சின்ன சின்ன ஹடில்ஸ் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நிறுத்துகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.